குழந்தைகள் தினவிழா கொண்டாடுகிறோம், குடியரசு தினவிழா கொண்டாடுகிறோம், அன்னைய தினவிழா கொண்டாடுகிறோம், ஆசிரியர் தினவிழா கொண்டாடுகிறோம், சுதந்திர தினவிழா கொண்டாடுகிறோம், நோய்களுக்கெல்லாம் கூட விழா கொண்டாடுகிறோம், காசநோய் தினம் என்று, மேலும் காதலர் தின விழா என்றெல்லாம் கூட கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்காகவே வாழ்ந்து வருகின்ற ஒரு தியாக பிரம்மம் ஒவ்வொரு இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்காக எடுத்த ஒரு விழா தான் ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே. இது சிறப்பாக எல்லா இடத்திலும் நடந்து வர கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள கருத்து பிணக்கு ஒழிந்து புரிதல் உண்டாகி பிரிதல் இல்லாமல் போகும் என்ற அடிப்படையில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். கணவன் மனைவி இருவருக்கே இடையில் ஒரு 4 தன்மைகளில் பிணக்கு வரும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவையின் அடிப்படையில், அளவின் அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில். இந்த 4 தன்மைகள் எந்த இருவர் சேர்ந்தாலும் கருத்து பிணக்கு வரும். அந்த பிணக்கை போக்குவதற்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 தத்துவங்களின் அடிப்படையில் அந்த 4 தன்மைகளில் சமன் செய்து விடலாம் என்று வேதாத்திரியம் சொல்லுகிறது என்று சொல்லி, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்பக்கலை போதுமென்று கூறடா கண்ணா, இந்த குடும்பக்கலை போதுமென்று கூறடா கண்ணா, வேறு எந்த கலை தேவை என்று கேளடா கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.